வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 25 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உருவாகியிருந்த தாழ்வு மண்டலம், அதாவது இன்றைக்கு காலை 5:30 மணிக்கே தாழ்வு மண்டலம் உருவாகிவிட்டது. அந்த தாழ்வு மண்டலம் இன்றைக்கு இரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக தீவிரமடையுது. நாளைக்கு 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் புயலாக உருவெடுக்கிறது. இது புயலாக உருவெடுத்து சென்னைக்கு நேர் கிழக்கே 360 கிலோமீட்டர் வரைக்கும் நெருக்கமாக அதன் மையம் அமைய, பிறகு அது விலகி ஆந்திர பிரதேச பகுதியை நோக்கி, அதாவது கோதாவரி மாவட்டங்களை நோக்கி நகர இருக்கிறது. கிழக்கு மேற்கு கோதாவரி மற்றும் கிருஷ்ணா மாவட்டங்களுக்கு வெள்ள புயல் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில், ஒட்டுமொத்த தெற்கு ஆந்திராவிற்கு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த அமைப்பு செயல்பட போகிறது. தமிழ்நாட்டிற்கு எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்பதையும் இதில் பார்ப்போம். அதேபோல அரபிக்கடலிலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது. அந்த நிகழ்வு மண்டலமாக கடந்த 2-3 தினங்களாகவே மண்டலமாகிய 2-3 தினங்களாகிறது நீடித்துக்கொண்டு கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா கரைக்கு நெருக்கமாக வந்து நீடிக்கிறது. இது மகாராஷ்டிரா குஜராத் இடையே நீடித்து கொண்டிருந்து இந்த புயல் கரை கடந்த பிறகு, அதாவது இந்த புயலுக்கு பெயர் மோன்டா என்று பெயரிடப்படும் நாளை மதியம். அடுத்ததாக அரபிக்கடலில் உருவாக போகிறது சென்யார். இது கரை கடப்பது 28ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை. அரபிக்கடல் நிகழ்வு குஜராத் கரை கடப்பது நவம்பர் 1ஆம் தேதி. அப்ப அது வரைக்கும் அரபிக்கடலில் நீடிக்கும். ஆக இந்த நிகழ்வின் காரணமா, இருபக்க 2 நிகழ்வின் காரணமா மழை பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்றைக்கு ஆக இந்த நிகழ்வு எப்படிப்பட்ட மழை பொழிவை கொடுக்க போறது என்று பார்ப்போம். வழக்கம் போல் நாம்